தேவனுடைய ஞானம் எங்க வேலை பார்க்கிறோமோ அங்கதான் விவேகம் வேலை பார்க்கும். ஞானமும் விவேகமும் ஒரு போல ஒரு மரத்துடைய 2 கிளைகள் போல. ஞானம் விவேகம். விவேகம் என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொள்ளுதல். இப்ப ஞானம் இருக்கிற ஒருத்தன் தான் என்ன செய்வோம்? காரியங்களை புரிந்து கொள்ளும். இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்பிரிட். சொல்ல விவேகன்றது ஒரு என்னோட வாங்கினேன். விவேகன்றது ஒரு சில ஒரு உலக பிரகாரமான காரியங்கள் டக்குனு என்ன செய்வாங்க? நம்ம 10 நேரம் என்ன செய்யணும்? நான் பேங்க்ல எல்லாம் போனோம்னா 3 ஃபார்ம் கிடைப்பேன். எத்தனை ஃபார்ம்? அதை 5 ரூபாய் எடுக்கணுமா இருக்கும். அதுக்கு எத்தனை ஃபார்ம்? பேங்க்ல திரும்ப ஏசி வெளியே போடாம வரைக்கும் என்னுடைய அனுபவப்பட்டிருக்கேன். விவேகம் வந்தா, ஞானம் வந்தா என்ன செய்யும்? விவேகம் வேலை பார்க்கும். புரியுதா? விவேகம் புரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதா? அப்போ ஞானம் வரதான் சாலமோனுக்கு ஆண்டவர் சாலமோன் எதை கேட்டான்? ஆனா ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? விவேகத்தை கொடுத்தார், ஞானத்தையும். புரியுது உங்களுக்கு? ஏன்னா ஞானம் வேலை எங்க ஞானம் வேலை பார்க்குதோ அங்கதான் புரிந்து கொள்ள முடியும். புரியுது உங்களுக்கு? இப்போ எனக்கு வசனம் புரியல அப்படின்னா ஞானத்தின் ஆவி நம்மை நிரப்பும் போது நீங்க காரியங்களை ஈஸியா என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு காரியம் சொல்றேன், இந்த பிள்ளைகளுக்கு தலைகளை கைவிட்டு ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னா சாலமோன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் அப்படின்னு. இப்போ ஞானத்தை கேட்கறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. தாவீதுக்கு சாலமோனை நீ எதை கேட்கணும்? எதை கேட்கணும்? ஞானத்தை கேட்கணும். நீதிமொழிகள் இருக்குது. என் தகப்பன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ எதை சம்பாதித்துக் கொள்? ஞானத்தை சம்பாதித்துக் கொள். சாலமோனுடைய வாழ்க்கை. தாவீது ஏற்ற சாலமோன் சொல்லியிருக்கிறாரு, என்ன மகனே நீ யாரை சம்பாதித்துக் கொள்? ஞானத்தை சம்பாதித்துக் கொள். வச்சிருந்தான். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன வேணும் கேட்டவன் என்ன கேட்கிறோம்? ஞானம். பைபிள் சொல்றது தேவன் ஞானம் மட்டும் கொடுக்கல, ஞானத்தோடு கூட என்ன கொடுக்கிறாரு? விவேகம், புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொடுக்கிறாரு. இதனால அவனுக்கு என்ன நடந்தது? லாபம் என்ன? ஐஸ்வர்யம், அடுத்தது மகிமை, அடுத்தது நீண்ட ஆயுசு. கரைகள் தட்டி ஆண்டவர் நன்றி சொல்றேன். ஞானம் ஒருத்தர வேலை பார்த்தா அவனுக்கு என்ன ஒன்றாகுமா? நீண்ட ஆயுசு. அவமே இப்போ சாலமோனை குறிச்சு காலம் எழுதியிருக்கிறது, அவன் சகல கிழக்கத்தி புத்திரரையும் ஞானம் உள்ளவனாக இருந்தான். கிழக்கத்தி புத்திரன் நம்ம இந்தியா இந்த என்ன சொல்றது, ஆசியா நாடு கிழக்கத்தி புத்திரன். கிழக்கத்தி புத்திரரிலும் அவன் யாரா இருந்தான்? சாலமோனை போல இதுக்கு முன்னால் ஒருத்தர் எழுதினதும் இல்லை, இனி ஒருத்தர் எழுத போறதும். அடுத்தது சொல்ற சாலமோன் 3000 நீதிமொழிகளை மெமரி பவர். புரியுதா? அந்த ஞானம் வந்தா எது வரணும்? சொல்றீங்க இல்லையா? கடையில சாயம் வாங்க விடுவாங்க வீட்டுக்காரங்க, இதை வாங்கிட்டு வாங்க. போகும்போதே அவ்வளவா சொல்லி விடுவா, 1 கிலோ உருளைக்கிழங்கு எழுதி தரமானு கேட்டா வேண்டாம் எனக்கு தெரியாதா, 1 கிலோ உருளைக்கிழங்கு 1 கிலோ தேவை உள்ளி. அங்க போன உடனே எல்லாம் என்ன செய்யும்? மறந்துடும். இதான் நம்முடைய மெமரி. இது என்ன தெரியுமா? எது தெரியுமா? ஞானம் வரும்போது என்ன வேலை பார்க்கும்? ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்க அப்படின்னா, சாலமோன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். ஆனா எழுதப்பட்டது 28 அதிகாரம். 28 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை 500 நீதிமொழிகள் தான் இதுல வேத புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா 3000 நீதிமொழிகள் அவன் சொன்னான். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் சுவரில், அதாவது தாவரங்களுடைய பேரு, விலங்குகளுடைய பேரு, எது கேட்டாலும் அவன் என்ன செய்வான்? அதாவது தாவரம்னா என்னது? மாவு, தென்னை, அப்படி அல்ல, தாவரவியல். என்னவியல்? விலங்கு. ஒரு விலங்கை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், அந்த இயலே அவன் என்ன செய்வோம்? புரியுதா? இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இயற்பியல் படிக்கிறதுக்கு
என்ன சிக்ஸ் சொல்லுங்க, பிசிக்ஸ். ஆனா ஞானம் வந்த உடனே ஒருத்தர் ஈஸியா பிசிக்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? புரியுதா உங்களுக்கு சொல்றது? புரியுதா? என் தலையில ஒண்ணு ஏறம். அதாவது சாலமோன் அந்த ஞானம் வெளிப்பட்ட உடனே அவனுக்கு அத்துப்படியமானது இயற்பியல், தாவரவியல், சுவர்ல ஒரு சின்ன யூசன், அதாவது என்ன சொல்றது, ஒரு சின்ன பாசியை குறிச்சு கேளுங்க, டீடைல்ஸ் சொல்லுவாங்க. இதனுடைய வேறு, இதனுடைய குணம், இதனுடைய நலன், இதனுடைய செல்லுத்திற, இதனுடைய வளர்ச்சி உழவு, இதனுடைய ஆயுசு உழவு, அப்படி டீடைல்ஸா பேசுவோம். யாரு? சாலமோன். நமக்கு நம்ம எப்படி மைண்ட் வச்சுக்கிறோம்? மாவு, தென்னை, வாழை எப்படி பேசுவோம்? அப்படி இல்லை. அதாவது தாவரவியல் என்ன அந்த அளவுக்கு அவன் ஞானமான இருந்தான். பைபிள் சொல்லுது அவன் வந்து பெற்றதெல்லாம் ஒரு 10% தான் பெற்றுள்ளான். அவன் 3000 நீதிமொழி எழுதின 1000 பாட்டு என்ன செய்வான்? 1000 பாட்டு அவன் பாடுதான். ஆனா வேத புஸ்தகம் 8 பாட்டு, உன்னத பாட்டு 8 பாட்டு தான் இருக்கு. ஆனா எத்தனை பாட்டு அவன் பாடணும்? நான் சொல்றேன், அவன் பாடுற பாட்டெல்லாம் எழுதியிருந்தா நமக்கு இது போல வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3 அப்படி, உன்னத பாட்டு வால்யூம் 1, வால்யூம் 2 அப்படின்னு கொண்டு நடக்கணும். இதனால எல்லாம் எழுதல. ஆனா 3000 நீதிமொழிகள். அவன் ஒருத்தர் கேள்வி கேட்டான்னு வச்சுங்களேன், பைபிள்ல சகல அறிஞர்களும் அவர்கிட்ட போய் ஞானத்தை கற்க வந்தாங்க. அறிஞர்கள். நான் சொல்ல புரியுதா? ஒரே ஒண்ணு, அவன் ஒண்ணு கேட்கிற, ஆண்டவரே ஞானத்தை தாங்க, ஞானத்தை தாங்க. ஞானம் வேலை பார்த்து வச்சுங்களேன், உங்களுக்கு மணி, அதாவது பணத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு தெரியுது. இப்ப நம்ம வந்து நம்ம ஏன் கடன் பிரச்சனை, ஏன் நம்மளுடைய கடன் பிரச்சனைகளே ஏன் நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு ஆரம்பிக்கிறாங்க, இவ்வளவு ஆண்டவர்கள் இருக்கிறாங்க, கடன் பிரச்சனைகள் தான் பிள்ளைகளை வாட்டுது. ஏன் இதனுடைய மறுபடி என்ன? நம்ம பணத்தை எதன்படி நம்ம என்ன செய்யணும்? ஞானத்தினால பணத்தை என்ன செய்யணும்? உபயோகிக்கணும். ஓஹோ, 50,000 ரூபாய் தேவை இருக்கு, உங்க கையில 500 ரூபாய் இருக்கு, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஞானம் உள்ளவர் முதலாவது 500 ரூபாய் தெய்வ சமூகத்தில் வச்சு என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த 500 ரூபாய் என் கையில இருக்குது, 50,000 ரூபாய் தேவை இருக்குது, நான் என்ன பண்ணணும்? தெய்வ சமூகத்துல என்ன செய்யணும்? அதை தெய்வ சமூகத்துல வைக்கணும். நம்ம முதலாவது மாச சம்பளம் கிடைச்ச உடனே, இல்லைன்னா கையில சம்பளம் கிடைச்ச உடனே போன் பண்ணி சொல்றேன், சாக்கெட்டுக்கு சந்தைக்கு வந்துரு, சாக்கெட்டுக்கு சந்தைக்கு வந்துரு, நான் அந்த வழியாட்டாங்க வந்துடுறேன். உடனே எங்கெல்லாம் பணம் வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? எங்கெல்லாம் கடன் கிடக்குதோ அதெல்லாம் அடைக்கணும், எங்க கொடுக்கணும், இதுதான் நம்முடைய சிந்தையில ஓடும். நான் சொல்றது முதலாவது அதை வச்சுட்டு தெய்வம், நான் சொல்றது இது ஒரு ரகசியம். பணத்தை முதல்ல தெய்வ சமூகத்தில் வச்சுனா, நான் என்ன பண்ணுவேன் இந்த 500 ரூபாய் அப்படின்னு கேளுங்க. புரியுது உங்களுக்கு? இதை என்ன பண்ணணும்? இவ்வளவு தேவை இருக்குது. அதே போல நான் உங்க பிள்ளை தொட்டதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு சொல்லிருக்கேன். என்ன பண்ணணும்? எனக்கு கற்றுக் கொடுங்க. என்ன பண்ணணும்? என்னதான் தேவை இருக்குது? இவ்வளவு உன்னத வந்து நிற்கிறான், ஒரு ஞானத்தை தருவார். அதாவது பணத்தை செலவாக்குறதுக்கு ஒரு ஞானம் வேணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உண்மையே வேணும். நம்ம வந்து தாழ்பாடா பண்ணி, அதாவது பணம் தானே இல்லைங்க, அதை கரெக்டா செலவு பண்றதுக்கு தேவை ஞானம் வேணும். ஆமே, எத்தனை விரும்புறீங்க? ஞானம். இப்ப பாருங்க, நான் தான் சொன்னேன், இப்போ தாவீது ஒரு நிலத்தை வாங்குறான், எபூசியுடைய கையில இருந்து வாங்குறான். எபூசியன் யாரு? ஒரு ராஜாவுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண பிரஜை. சொல்ல போனா ராஜா நினைச்சா அந்த நிலத்தை எப்படி வாங்கலாம்? ஃப்ரீயாவே வாங்கலாம். ஆனா ராஜா அந்த ஒரு நாட்டை போய் கேட்கிறான், எனக்கு இந்த நிலத்தை விலைக்கு கொடு. உடனே அவன் சொல்றான், இந்த நிலம் உனக்கு நான் சும்மா தாரேன் அப்படின்னு. இப்ப சும்மா தந்தோட அவன் சொல்றான், இல்ல இல்ல எனக்கு சும்மா வேண்டாம், நான் பணத்தை வச்சுக்கன்னு சொல்லல, இந்த பணத்தை எண்ணி என்ன செய்யறான் சொல்ல. புரியுது அவனுக்கு? அதுக்கு அர்த்தம் எவ்வளவுதான். எப்பவுமே அந்த ஞானத்தில் நம்ம செயல்பட்டால் நம்ம அந்த என்ன சொல்றது, நீங்க சாலமோனுடைய பணம் இன்னைக்கு நம்ம கையில வந்து நம்ம யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க, சாலமோனுடைய பணம் இன்னைக்கு உங்க கையில ஏன் நமக்கு மணி மெயின்டைன் பண்ண தெரியல? சாலமோன் கோடிக்கணக்கான பணம் வந்து, அதாவது அவங்க கட்டின தேவாலயம் வந்து
இன்னத்த கணக்கு $10 பில்லியன். அதாவது 4000 கிலோ தங்கம், $10 பில்லியன் வச்சு இன்னைக்கு ஒருவேளை சாலமோன் கட்டின ஆலயம் வந்து உலகத்துல இருந்ததுன்னா அதுதான் நம்பர் 1. அது அடிக்க வேற ஒண்ணுமே இருக்காது. அப்படி இவ்வளவு பணங்கள் அவருக்கு வருது. இதுல எப்படி அவன் மெயின்டைன் பண்ண யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு 5000 வச்சுக்கிறேன் நம்ம தலை யோசிச்சு பாருங்க. உங்க கையில 5000 வருது, 5000 50,000 இன்னைக்கு வந்துச்சு. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடணும். ஒரு உங்க அவங்க இன்னைக்கு 50,000 வந்து வச்சுக்கிறேன், உடனே நமக்கு அது தெரியாது, திணறிடும். ஏன்னா உடனே இதை வச்சு என்ன பண்ணலாம் பாருங்க. தேவ சமூகத்துல வச்சு நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா அந்த 500 ரூபாயில, நான் சொல்றேன் 500 ரூபாயில உங்க காரியங்களை தேவன் அசாதாரணமாய் மாற்றுவார். எத்தனை நம்புறீங்களா? நான் சொல்றது இதெல்லாம் வந்து ஞானம் தான் முக்கியம். ஒரு ஏழை இருந்தான், அவன் ஞானியா இருந்தான், அவன் ஒரு பெரிய பட்டணத்தை விடுவிச்சான். ஞானம் தான் முக்கியம். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஞானம்ன்றது நமக்கு ஆராதிக்கிறதுக்கும் நம்முடைய காரியங்களை செய்யறதுக்கு மட்டுமல்ல, உலக பிரகாரமான காரியங்களை செய்யறதுக்கும் என்ன வேணும்? ஞானம் வேணும். ஆமே ஆமே ஆமே. இப்போ நம்ம கையில இருக்கு ஆவியானவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, உங்க கையில நீ 5 ரூபாய் இருக்கு, நான் 5 ரூபாய் பேசாம பக்கெட்ல வராது. அதான் நம்ம ஜோம் பண்ண மாட்டோம். ஆண்டவர் பக்கெட்ல போட சொன்னா, அதாவது சரி நம்ம விஷயம் அதல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஞானத்துல நீங்க காரியங்கள் செய்தீங்கன்னா, ஞானத்துல கேளுங்க, ஆண்டவரே இந்த ஒரு பிள்ளையை படிக்க வைக்கும் போது நான் அதை சேர்க்கலாமா? நாங்க இதெல்லாம் சின்ன விஷயம், அவரோட உங்களுக்கு விசார விஷயமா இருக்கலாம். இது சேர்க்கலாமா? நான் என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை என்ன பண்ணணும்? ஞானத்தை கேளுங்க. கரெக்டா அந்த ஒரு மேப் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணு. ஆமே. உன் கையில பணம் வரும்போது அதை உதவாம என்ன எப்படி செலவழிச்சு சிந்திக்க கூடாது தெய்வ சமூகத்துல. ஏன்னா பணம்ன்றது, நான் எத்தனையோ பணத்தாலே என்ன செய்திருக்கிறாங்க, நம்ம நினைக்கிறோம் பணம் இல்லாம அழிஞ்சவங்க, பணத்தாலே அழிஞ்சவங்க இருக்கிறாங்க. பணத்தாலே, ஏன்னா அந்த வாழை சரியா வீச தெரியாதனால, அதை வந்து சரியா கையால தெரியாததுனாலே நிறைய பேர் இருக்கும். வள்ளியை பற்றி பேசுறோம், பெரிய பணக்காரன் தான், என்ன பண்றது? பணத்தினாலே நீரவ் மோடி நாட்டை விட்டு ஓடினாங்க, பணம் இல்லாதனாலே இல்ல. இவங்கெல்லாம் அதாவது இது பண்ண தெரியாததுனால தான். சொல்ல புரியுது அவங்களுக்கு? நம்ம ஒரு சின்ன சபையா இருந்தாலும் நம்ம அப்படியே என்ன செய்யணும்? பழகணும். ஆமே. அதாவது அந்த அந்த ஞானத்துல காரியங்களை செய்யணும். என்னென்ன பண்றீங்கன்னா இதுக்குதான் தேவன் ஞானம். ஞானம் நன்றி சொல்லுவோம். ஆமே. சந்தோஷம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். நம்ம இன்னைக்கு ஒரு சில சிந்தைகளை ஒரு சீக்கிரமா வேகத்துல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் என்னுடைய 8-9 கடைசியாக சகோதரர்களே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருப்பேன். ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டு நம்முடைய எண்ணங்கள் செயல். அதாவது இது நம்ம வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்கிறதற்கு எண்ணங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எண்ணங்கள், சிந்தை என்பது, நான் முன்னாடி சொன்ன சிந்தை என்பது ஒரு வித்து. அதை நீங்க நல்ல வித்தா இருந்தால், அந்த நல்ல சிந்தையை நீங்க வளர விட்டீங்கன்னா, அது ஒரு நாள் உங்களுக்கு என்ன வரும்? மரமாய் மாறி ஒரு பெரிய பலனை உங்களுக்கு தரும். அது ஒருவேளை தவறான சிந்தையா இருந்தால் அதுவும் என்னதான்? வித்து. அப்போ சிந்தை என்பது எதுக்கு நிழலா இருக்குது? எதுக்கு? கவனிங்க. சிந்தை என்பது எதுக்கு நிழல்? வித்துக்கு நிழல். அந்த சிந்தையை நீங்க வளர விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கொண்டு வரும்? பிரயோஜனத்தை கொண்டு வரும். அது தவறான வித்தா இருந்தால் அது தவறான விளைவை கொண்டு வரும்.
அப்போ இந்த அப்போஸ்தலன் சொல்றாரு, ஏதேன் தோட்டத்துல இதுதான் சம்பவிச்சது. அந்த தவறான வித்துக்கு, அந்த சிந்தைக்கு யார் இடம் கொடுத்தா? ஏவாள் இடம் கொடுத்தாள். அது வளர்ந்துவிட்டா. அதனால என்ன ஆச்சு? மரணம் கேட்காமலே பெரிய பலன் என்ன செய்தது? கொண்டு வந்து. சிந்தை இது ஏன்னா போன வாரம் இந்த வசனத்தை பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் டக்கடி கிளிக்காச்சு. சிந்தித்துக் கொண்டு இருங்கள். நம்ம எதை சிந்திக்கணுமா? ஒன்று கூட வாசிப்போமா சேர்ந்து? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அதே செய்யுங்க. சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தித்துக் கொண்டே இருங்க. சிந்தித்துட்டே இருங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு என்ன, எதை சிந்திச்சீங்களோ, எதை நீங்க சிந்தையில கொண்டு வந்தீங்களோ, அது ஒரு நாள் மரமா என்ன செய்யும்? மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தவறான சிந்தை தவறான விளைவை கொண்டு வரும்னா, நல்ல சிந்தை நல்ல விளைவை கொண்டு வரும். கையை பிடிச்சு சொல்லுங்களேன். நல்ல சிந்தை நல்ல விளைவை கொண்டு வரும். ஆமென். சிந்தைக்கு அவ்வளவு பிரதானம் இருக்குது. ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் நமக்கு தெரியும், தாவீது. நம்ம ஒரு வெள்ளிக்கிழமை சொன்ன தாவீது என்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் பெரிய ராஜாவாகி ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேல் முதல், தான் முதல் தெற்கு முதல் வடக்கு வரைக்கும் கண்ட்ரோல் தான் இருக்குது. பெரிய ராஜாவாயிட்டான். இப்ப ராஜாவான உடனே திடீர்னு பார்த்தா அவனுக்கு ஒரு சிந்தை வருது. அவனுக்குள்ள ஒரு சிந்தை வருது. என்ன சிந்தை அப்படின்னா, ஜனத்தை என்ன செய்யணும்? ஜனத்தை எண்ணணும். நீங்க கேட்கலாம், ஏன் ஜனத்தை எண்றதுல என்ன தப்பு இருக்கு? 1 2 3 இப்படி எண்றதுல என்ன தப்பு இருக்குது? இப்ப இதுல ஒரு 10 40 பேர் இருக்கிறீங்க. 40 பேர் சொல்ற எண்றதுல தப்பு இல்ல. எண்றது நல்ல தப்பு. அவன் எண்ணின நோக்கம் தவறு. புரியுதா? எண்றது அதான் சொல்ற, தவறான சின்ன தவறான விளைவை கொண்டு வரும். அது ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். தாவீது ஜனத்தை என்ன செய்யலாம்? எண்ணினான். இப்ப ஜனத்தை என்ன காரணம் என்ன? ஏன் எண்ணினான் அப்படின்னா, ஒரு யுத்தம் வந்தா என்கிட்ட அந்த யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பேர் என் பக்கத்துல இருக்கிறான் என்பதை நான் என்ன செய்யணும்? அதை அதுக்கு அர்த்தம், பட்டயம் உருவுகிற வாலிபர்கள் இளைஞர்கள் என் பக்கத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க என்பதை நான் அறியணும். அதான் அவருடைய நோக்கம். பெலிஸ்தீனோ அமெரிக்கனோ யுத்தம் பண்ண வந்தா அவன் அடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை பேர் இருக்கிறான், அதை என்ன செய்யணும் நான். இப்ப அந்த சிந்தையை பார்த்தீங்கன்னா, எண்ணது அல்ல தவறு, அந்த எண்ணத்தின் நோக்கம் தவறு. அவன் ஏன் எண்றான் அப்படின்னா, என் கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க, 10 பேர் வந்து அடிச்சு போட்டுலாம் அவனை அடிக்கிறது என்ன ஆள் இருக்குதா? ஏன்னா பக்கத்து நாட்டு ராஜா வளர்ந்துட்டே வர்றான். அவன் எனக்கு அவன் ஜெயிக்கிறதுக்குள்ள பலம் இருக்குதா? எண்ணுகிறான். இதுதான் ஆண்டவருடைய பார்வைக்கு என்ன ஆச்சு? ஏன் தவறா இருந்தது? ஒண்ணு கேளுங்களேன், ஏன் தவறா இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஒரு பெலிஸ்தியனையும் ஒரு பெலிஸ்திய பாளையத்தையும் ஜெயிக்கிறதுக்கு தாவீதுக்கு ஒரு கல்லு போதுமா இருந்தது. ஒரு காலத்துல ஒரு பிரச்சனை, ஒரு ராஜ்யத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு கல்லு போதுமா இருந்தது. அப்போ தாவீது என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த பெலிஸ்தியரை பார்க்கிறோம், இங்க இருக்கிற சேனையை பார்க்கிறோம், நீர் ஏன் கூட இருக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே எண்ணினோம். ஒரு காலம் எப்படி எண்ணினோம்? பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றதுக்கு அப்படின்னு தனக்கு பக்கத்துல யார் இருக்கிறான்னு எண்ணல, தனக்கு எவ்வளவு படைபலம் இருக்குன்னு எண்ணல, தனக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு எண்ணல, தன்னோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை மாத்திரம் சிந்தித்தான், வெற்றி பெற்றான். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்க, போராட்டம் இருக்கும். ஒரு காலத்துல உங்க கூட தேவன் இருந்தார் தானே, இன்னைக்கும் இனியும் வர்ற பிரச்சனை அவர் கூட இருப்பார். இனி உங்க பேங்க் பேலன்ஸ பார்த்து எண்ணிட்டு இருக்காருங்க, வருமானத்தை எண்ணிட்டு இருக்காருங்க, தேவன் உங்க கூட இருப்பாருங்க. இதுக்கு முன்னால நீங்க எப்படி தாண்டிங்களோ அதை போல நீங்க தாண்டுவீங்க. கரெக்ட் கட்டி கத்துங்க, எனக்கு பணம் அந்த எண்ணம் தான் தவறுங்க. ஒரு காலத்துல நீங்க எவ்வளவு ஈஸியா வந்தீங்க, ஈஸியா ஜெயிச்சீங்க, ஆண்டவர் என் கூட இருக்கிறார்,
ஆண்டவர் என் கூட இருந்தா சொன்னீங்களே, அதை இப்ப மட்டும் ஏன் சொல்ல முடிய மாட்டேங்குது? ஏன் அதை நமக்கு ஏன் பிரச்சனை பெருசா பாக்குறீங்களா? நீங்க உங்க பண பிரச்சனை பெருசா பாக்குறீங்களா? உங்களுக்கு முற்றிலும் படையெடுத்து வருகிற சத்துருக்களை பாக்குறீங்களா? ஆமீன். எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க கூட இருக்கிறவர் மட்டுமே எண்ணுங்க. ஆமீன். வெற்றியை பெற்றுக்கொள்வீங்க. ஆமீன். அவன் எண்ணினோம் எண்ணக்கூடாதுன்னு சொல்லல. எண்ணத்தினுடைய ரூட்டு தவறு. ஒரு காலத்துல ஒரு கல்ல வச்சு ஒரு கோரி, நான் சொல்றேன் பிரியரே, இன்னைக்கு சொன்னா பிள்ளையா, அதாவது ஒரு 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 செகண்ட் போதும் உங்க பிரச்சனை மாறுறதுக்கு புரிந்து கொள்ளுங்க. உங்க மைண்ட் செட், இப்ப நம்ம ராஜாவா இருக்கிற மைண்ட் செட் மாறாத பிரச்சனை. ஒரு செகண்ட் போதும் உங்க பிரச்சனைகள் மாறுவதற்கு, உங்க பிரச்சனை கீழ்ப்படுவதற்கு. வேற ஒண்ணுமே இல்லை, அதையே சிந்திங்க. தாவீது சொல்றான், சவுலே சொல்றான், நீ இளைஞன், உன்னால முடியாது, நீ ஜெயிச்சிட மாட்ட. எவ்வளவு எதிர்மறையான வார்த்தைகள், சோறு பண்ணுகிற எவ்வளவு வார்த்தைகள் ஒரு காலத்துல தாவீதுக்கு வந்தது. நீ எல்லாம் இளைஞன், அவன் யுத்த வீரன், அவருக்கு வெயிட்ட பாரு, அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பாரு, அவன் கையில எவ்வளவு பெரிய வாழ வச்சிருக்கான் தெரியுமா? ஒரே வெட்டில 10 பேரை சாச்சிருவான். அவன் யுத்த வீரன். அப்படி எல்லாம் அவனை சோர்வடைய பண்ணின பொழுது தாவீது சொன்ன வார்த்தை, ஆமீன், அவரோடு இருக்கிறதை பார்க்கிறோம், என்னோடு இருப்பது பெரியவர். ஒரு காலத்துல ஆண்டவரை பெருசா பார்த்தான். இப்போ சிந்தை மாறுது. ஏன்னா இப்போ எல்லாம் அப்படியே வருது. சிந்தை மாறுது. இப்போ பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, இவ்வளவு பண பிரச்சனை, இவ்வளவு தேவைகள், நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றேங்க, நீங்க அப்ப நினைச்சீங்க பாருங்களேன், அதே போல சிந்தையை தேவனுக்குள்ள காத்து கொள்ளுங்க. கரங்களை தட்டி ஆண்டவர், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் ஆண்டவர் போதுமானவங்க. 1000 பிரச்சனை என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன், நான் அசைக்கப்படேன் என்று ஆமீன் தாவீது அன்னைக்கு கோலியாத்தை பார்த்து சொன்னான். அதைத்தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். ஆமீன். எப்பவும் என் ஆண்டவர் கூட இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லை. எண்ணினோம், எண்ணங்கள் அவ்வளவு உயரமானது. எண்ணத்தினால கீழே போன ராஜாக்கள் இருக்கிறாங்க, எண்ணத்தினால விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. இதுல ஏன் பைபிள் எழுதப்பட்டிருக்குது? தாவீதே ஒரு கோலியாத், ஒரு கல்லு போதும் இருக்கு பாருங்க. ஒரு அமெரிக்கன் 30,000 பேர் வந்திருக்கிறாங்க. அவனை எதிர்க்கிறதுக்கு தாவீதுக்கு ஆள் இல்லைங்க. தாவீதுக்கு ஆயுதம் கொடுத்து உதவுறதுக்கு ஆள் இல்ல. தாவீது கேட்கிற, ஆண்டவரே, என் உடமை எல்லாம் நான் இழந்துட்டேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க, இதோ நாங்கள் இருந்த இந்த பட்டணம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே, நாங்க என்ன பண்ணணும்? ஆமென். என்கிட்ட ராஜா இல்ல, எங்களுக்கு ஆயுதம் இல்ல, எங்கள்கிட்ட பணபலம் இல்ல, எங்கள்கிட்ட படைபலம் இல்ல, எங்கள் எதிரிகள் பெரியவர்களா இருக்கிறாங்க, நான் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சொன்னார், தொடர்ந்து போ, அதை பிடித்துக் கொள்வாய். பார்க்கவே இல்லை யாரு கூட வர்றாங்க, யாரு வரல, நீ பார்க்கல. அவன் தைரியத்தோடு கூட போய் அமெரிக்க ஜெயித்து அவன் படையோடு திரும்பி வருகிறான். ஆமென். ஒரு காலத்துல அப்படி செய்யலாம். அவன் ஒரு கோபம் வருது. ஏண்டா 200 பேர், அதாவது 400 பேர் 600 பேர் யுத்தத்துக்கு போறாங்க. போற வழியில 200 பேர் சோர்ந்து போய் நினைச்சுட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. படை எவ்வளவு? 30,000 பேர். இவங்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? வெறும் 600 பேர். 600 பேர்ல 200 பேர் நினைச்சுட்டாங்க. 400 பேர். நம்ம படையை திருப்ப அப்படின்றோம். தொடர்ந்து போ, பிடித்துக் கொள்வாய் என்ற ஒரே ஒரு வார்த்தையில தைரியமா புறப்படுகிறான். நான் சொல்றேன், நீங்க அங்க போனீங்கன்னா கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணினார் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் யாருக்கு யுத்தம் பண்ணினார்? ஏன்னா தாவீது ஒரு காலத்துல தேவனுடைய பிரசன்னத்துல மூவ் பண்ணான், தேவனுடைய வார்த்தையில மூவ் பண்ணான், வெற்றிகளை குவித்துக் கொண்டே இருந்தார். நன்றி சொல்லுங்களேன். ஆமென். இன்னைக்கு எனக்கு அருமையானவர்களே, ஆமென், தேவனுடைய வார்த்தையை மட்டும் சொன்னீங்க. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீதி உள்ளவைகள் எவ்வளவோ, நற்கீர்த்திகள் உள்ளவை எவையோ, அவையே சிந்தித்துக் கொண்டிருங்க. நான் வெற்றி பெறுவையா? அதான் எண்ணத்தினுடைய பிரச்சனை. அதனால ஒரு கோபம் வருது. 200 பேர் வச்சு, 400 பேர் வச்சு ஒரு அமெரிக்கனை மொத்தம் கொடுத்தார் ஆண்டவர். ஆமே, துதிக்கிறான், பாடி திரும்ப வர்றான். நீங்க பாத்தீங்கன்னா எபூசியர்கள் முதலாவது எருசலேம் யாரு கையில் இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா எபூசியருடைய கையில். இன்னைக்கு இருக்கிற எருசலேம் இன்னைக்கு இல்ல, தாவீதுடைய எருசலேம் தேவாலயம் இருந்த இடம் எபூசியருடைய கையில் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபூசியன்
அந்த சாலம் அந்த எருசலேம் என்கிற சியோன் பர்வதம் என்பது மலைகளுக்கு மேலே இருக்கிற பட்டணம், ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதுக்கு மேலதான் இந்த எபூசியர்கள் கோட்டை கட்டி இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் ஆண்டவர் எபூசியனுக்கு மேல யுத்தம் பண்ண அப்படின்றார். எபூசியனை ஜெயிக்க கிளம்புறான், யுத்தம் பண்ற கிளம்புறான். இப்போ எபூசியன் கிண்டல் பண்றான் யார? தாவீதை பார்த்து. இங்க படிச்சிருப்பீங்க, டேய் தாவீது, நீ எத்தனை பேரை ஜெயிச்சிருக்கிறான், ஆனா எருசலேம் இந்த பட்டணத்தை நீ என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நீ அப்படி ஜெயிக்க வருவீன்னா கை இல்லாதவனே உன்னை போட்டு சப்பானிகள் போதுண்டா உன்னை கொள்றதுக்கு நீ கிண்டல் பண்றான். புரியுதா உங்களுக்கு? நீ இந்த பட்டணத்தை ஒன்னால என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. அப்படி தப்பித்தவரை பிடிச்சிட்டேன்னா உன்னை கொல்றதுக்கு பலம் வேண்டாம்டா. எங்க எங்க ஏரியால இருக்கிற ஆமா முடவனும் சப்பானிகளும் போதுண்டா, குருடனும் செவ்வனும் உன்னை கொண்டு போட்டுவான்டான்னு கிண்டல் பண்றான். ஆமே, புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகள் வந்த பொழுதும் தாவீது தளராமல் ஆமென் எபூசிய கோட்டையை பிடித்து அரண்மனையும் தேவனுடைய ஆலயத்தையும் எருசலேமுக்கு மேல கட்டியது தாவீதுடைய பலத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில். கண்களை கட்டி கண்களை நன்றி சொல்லுங்க. ஆமென். தாவீது எருசலேம் தேவாலயத்தை கட்டினது அந்த எபூசியுடைய மண்ணுல. ஒரு காலத்துல எப்படி ஜெயிச்சா? நீ அவன் ஏன் எபூசிய மண்ணில திறமாட்ட பேசுறான் அப்படின்னா, மேல மலைக்கு மேல இருக்கிற கீழே ஒருத்தர் நிக்கிறான், நீங்க மாடியில் நிக்கிறீங்க, கீழே இருந்து சண்டை போடணும் ஜெயிக்க, கல்லெடுத்து எறிகிறவன் ஜெயிப்பானா, மேல இருந்து கல்லெடுத்து எறிகிறவன் ஜெயிப்பானா? அவன் இதுதான் அவங்களுடைய தைரியம். என்ன, நாங்க எங்க இருக்கிறோம், மேல இருக்கிறதுனால நீங்க வர வர நாங்க என்ன செய்வோம், மேல போட்டு மண்டை உடைச்சிருவோம். அந்த தைரியத்துல பேசுறோம். அப்படிப்பட்ட கோட்டையை தாவீது பிடித்தான். எண்ணங்கள் தேவனே கூட இருக்கிறாரியா. அந்த தாவீது ஒரு 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 யுத்தத்திலும் அவன் தோற்று போகவே இல்லை. நீங்க வேணும்னா படிச்சுப்பாங்க. நான் எனக்கு இது ஒரு பரிசு தாவீதான உங்கள்கிட்ட சொல்றேன். அதாவது ஒரு காலத்துல நீங்க எப்படி ஜெயிச்சீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க மறுபடியும் வாங்க. ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமா இருந்தது. ஆவியானவர் சொன்ன உங்க பிரச்சனையில தேவன் ஒரு வார்த்தை உங்களுக்கு போதுமா இருந்தது, அதை சந்தோஷப்பட்டீங்க. ஆனா இன்னைக்கு சந்தோஷம் இல்ல. ஆண்டவர் 1000 பேசியும் மனசுல சங்கடம் மாற மாட்டேங்குது. ஆண்டவர் வெளிப்பாடுகளை தங்கும் டைரக்ட் பேசியும் நமக்கு அந்த மாற மாட்டேங்குது. ஆமென். தாவீது எதை வச்சு ஜெயிச்சான்? தேவனை கூட இருந்தாருங்க. இப்போ எப்படி இருந்தான்? சும்மா இருந்தா என்ன, சும்மா இருந்தா அவன் எதுக்கு அங்க போனான், அவன் எதுக்கு அங்க போனான், அவன் எதுக்கு இங்க ஜெயிக்கணும், அவன் எதுக்கு இங்க போகணும், இப்படிதான் போனோம். எதுக்கு அதை அப்படி சொல்லணும் பாருங்க, சொல்லி முன்னாளாகும் இப்ப ஜெயிப்பாங்க. அவன் எதுக்கு அப்படி சொல்லணும், அப்படி சொல்லி இருக்க கூடாது. அப்ப ஏதோ ஒண்ணு வச்சுதான் பேசியிருக்கா. ஆனா பைபிள் சொல்லுது, புண்ணியம் எதுவோ பொருள் எதுவோ உங்களுக்கு எது வளர்த்துமோ அதையே என்ன செய்யுங்க, சிந்திங்க. தாவீது எண்ணினது தப்பல்ல, எண்ணத்துடைய நோக்கம் தவறு. நீ என்ன கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா மனுஷனாலே எண்ணம் உள்ளவன், மனநம். மனிதன் அப்படின்னா மனநம் செய்பவன். என்ன சொல்றது, மனநம் செய்பவன், சிந்திப்பவன். அதான் ஆதம் பழம் வச்சவன் ஆண்டவர் கையை கொண்டு ஒண்ணு போட்டு வளர்த்தியாதுங்க கடவுள் அப்படின்ட்டு திரும்ப கொண்டு வரல. ஏன்னா அவனுக்கு என்ன இருந்தது? ஒருவேளை அவர் கையை பிடிச்சு தடுத்துருந்தா கூட தட்டிட்டு போய் வச்சிருப்பான், பறிச்சிருப்பான். ஏன்னா மனுஷன் சுய சித்தம் உள்ளவன். எது வேணாலும் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க இருந்து அம்பானி ஆகலான்னு சிந்திக்கலாம். உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே சமயத்துல நான் அழிஞ்சு போவேனே சிந்திக்கலாம். உங்களுடைய சிந்தை எப்படி? உங்களை தொடர்ந்து சொல்ல பாருங்க, சவுல் ராஜாவாயிட்டான். அம்மா ஒண்ணு பிடிச்சி என்ன செஞ்சாங்க, ராஜாவாயிட்டாங்க. ஆனா ராஜாவான பிறகு கழுதைக்கு மேல உள்ள என் கழுதைக்கு இல்லையே. ஆனா யாரு தொடங்க, உங்க நீங்க கழுதை அல்ல. யார் ஆயிட்டான்? ராஜாவாயிட்டான். ஆனா இவங்க வாதம் என்னது, 3 நாளைக்கு மேல காணாம போற கழுதை.
அப்ப அந்த சாமுவேல் கேட்கிறப்பா, நீ சகலத்துக்கு ராஜா, நீ காணாம போன கழுதையை போட்டு தேடிட்டு இருக்கிறீரப்பா, இஸ்ரவேல் ஜனமே ஒன்ன தேடிட்டு இருக்குது, நீ ஒரு கழுதையை தேடிட்டு இருக்கிற. அது அர்த்தம் என்ன தெரியுமா? இவங்க மைண்ட் செட். இன்னைக்கு நம்ம ராஜாவும் இந்த ஆளு. நான் தான் போன வெள்ளிக்கிழமை சொன்னேன், நம்ம ஆவிக்குரிய ₹1 சில இடத்துல அடி போடுறத பார்த்துருக்கேன். எத்தனை ரூபாய்க்கு? எத்தனை ரூபாய்க்கு? ₹1 இருக்கும், பயங்கர அடியா இருக்கும். ₹1 என்ன பண்ணுவாங்க? தண்டப்பட்டு கிடப்பாங்க. மைண்ட் செட், அதுல மனம் புதிதாகணும். ஒண்ணு, நீங்க சிந்தைகள் ரொம்ப நீங்க கையா என்ன செய்யணும்? நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன், என்ன பாருங்களேன், நீங்க யாரு? நான் கரெக்டா சொல்லட்டா? நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ, இப்போ நான் துபஸ் பற்றி நான் என்ன சிந்திக்கிறேனோ, என்ன பேசுறேனோ அதுதான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு வரமா? நீங்க மற்றவர்களை குறித்து என்ன நினைக்கிறீர்களோ அதுதான். நான் இப்போ பிரச்சனைகள் கிடக்கும்போது, நான் ஒரு போராட்டத்தில் கிடக்கும்போது நான் அவரை பற்றி தாழ்வா நினைக்கிறேன், அவரை பற்றி உயர்வா நினைக்கிறேன்னா, என்னுடைய மைண்டு எப்படி இருக்குது? உயர்வான மைண்டு. புரியுதா உங்களுக்கு? சிலர் பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா, நீங்க தான் அந்த அங்க அல்ல கோபம், உங்களுக்கு தான் என்ன இருக்குது? கோபம் இருக்குது. அதாவது நீங்க மற்றவர்களை குறித்து என்ன பேசுறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள். நீங்க மற்றவர்களை குறித்து உயர்வா நினைச்சீங்கன்னா நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இதான் விஷயம். உனக்கு அவ்வளவு வேல்யூ இருக்குங்க. தாவீது நினைக்கிறோம், ஒருவேளை இப்பவும் நம்ம யுத்தம் பண்ணி நம்ம ரெஸ்ட்ல இருக்கிறோம், ஒருவேளை யுத்தம் பண்ணா என்ன பண்றது, நம்ம ஸ்பைஸ் ஆகி போச்சு, வயசாயிட்டு இருக்குது, வயசாயிட்டு இருக்குது, இவங்களோட காடு பிடிக்க முடியாம ஆயிப்போம். நமக்கு இது அந்த ஒரு கோபம் வருது. தேவன் துக்கம், நான் சொல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்க துக்கப்படுவார் என்றால், அவர் செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் உங்களை துக்கப்படுவார். துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஆமென். சரி, தாவீது எண்ணினான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? தாவீது ஏன் எண்ணினான்? ஆட்களை எண்ணும்படி அவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்துக்கு பின்னால யார் கிரியை செய்தான்? அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது யாரு? சாத்தான். எல்லாம் வாசிக்க வேண்டாம் இல்லையா? சாத்தான் அந்த எண்ணத்தை என்ன செய்யலாம்? கொண்டு வருகிறான். சாத்தான் கொண்டு வந்து நான் எண்ண ஆரம்பிக்கிறேன். என்ன பாருங்க, என் பிள்ளைக்கு படிப்புக்கு படிக்கணும், படிக்க வைக்கணும், அவளுக்கு துணி எடுக்கணும், அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவளுக்கு நகை எடுக்கணும், அவளுக்கு வீடு வச்சு கொடுக்கணும், இதெல்லாம் பாருங்க. குழந்தைய தந்தது யாரு? உங்களுக்கு குழந்தை தந்தது யாரு? அது பிறந்தநாளுக்கு மட்டும் பாஸ்டர் ஜெபம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும், அவரால் கிடைக்கும். ஆண்டவரே 1000 பேர் குழந்தைகள் அவருக்கு ஆண்டவர் குழந்தை தந்தீங்க எல்லாம் சொல்லுவோம். லாஸ்ட்ல கரைக்கு சுத்தி மனைப்படி இங்க வந்துருவோம். என் பிள்ளைங்கன்னா நான் சொன்ன பிள்ளை தந்தா ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே என் பிள்ளைக்கு என்ன கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. உங்க பிள்ளைங்க ஞானத்துல வளரட்டும், உயர்ந்த எண்ணங்களுடையவர்களாய் மாறுவார். பாருங்க, இது ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில வந்த. ஆனா தாவீது டக்குனு என்ன பண்ணிட்டான்? டக்குனு என்ன பண்ணிட்டான்னா புரிஞ்சுக்கிட்டான். அவருக்கு என்ன இருந்தது? விவேகம். சொல்லல, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால்தான் சாலோமோனுக்கு நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல சாலோமோன் தன்னுடைய அனுபவத்தில் என் தகப்பன் என்னிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, மகனே நீ ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதித்துக் கொள். அப்ப அந்த ஞானம் விவேகத்தை அவன் என்ன செய்தான்? டக்குனு அவன் என்ன செய்தான்? உணர்ந்தான். பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு சிந்தை, இதே இடத்துல சவுல் இருக்கிறான். சவுல் தாவீதுக்கு முன்னால ராஜாவாக, தாவீதுக்கு முன்னால ராஜாவாக. உங்களுக்கு சொன்ன மாதிரி தாவீதுடைய அந்த சவுலுடைய மைண்ட் செட் ரொம்ப லோ லெவல்ல மாறல, ராஜாவான பிறகு மாறல. அப்போ அவருக்கு நேர ஒரு யுத்தம் வருது. யாருக்கு நேர?
சவுலுடைய ராஜ்யத்துக்கு நேரே பெலிஸ்தர்கள் வந்து பாளையமறைத்தாங்க. மிக்மாஸ்ல பாளையமறைத்தாங்க. இவன் கீலியாத்ல இருக்கான். சவுல் கீலியாத்ல இருக்கான். மிக்மாஸ்ல வந்து அப்படி வளைஞ்சிட்டாங்க. பைபிள் சொல்லுது அவங்க 30,000 ரதங்கள், 30,000 ரதம், அடுத்தது 6,000 குதிரை, 6,000 குதிரை, 30,000 ரதம், கடற்கரை அப்படின்னா காலாட்படைக்கு கிடையாது. வாரம் எல்லாம் யுத்தம் ஆயிட்டோம். அவ்வளவு பெரிய ஒரு படையோட யுத்தம் பண்ண வந்திருக்கிறான். யுத்தம் பண்ண வரும்போது அந்த மிக்மாஸ்ல அவங்க வந்து சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா வெறும் 3,000 பேர். ஏன்னா இவர் ராஜ்யபாரம் தொடங்கி 2வது வருஷத்துல ஃபர்ஸ்ட் யுத்தம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இவங்க சேவகர்கள் எத்தனை பேர்? 3,000 பேர் தான் இருந்தாங்க. இப்ப இவங்க 3,000 பேர் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. சூப்பர் ஐடியா. இது நம்மளால ஜெயிக்க முடியாது. இது ஜெயிக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு, தெய்வ மனுஷன் தேவன்கிட்ட போய் என்ன செய்யணும்? ஆலோசனை கேட்கணும். இவன் வேற இதெல்லாம் பைபிள்ல இல்ல. இவன் என்ன பண்றான்னா சாமுவேலுக்கு ஆள் அனுப்புறான். ஏன்னா சாமுவேல் தான் யாரு ராஜா பார்க்கிறான்? சவுலை ராஜா பார்க்கறது. ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி யுத்தம் இருக்குது, நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல, நீர் வந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனை தாரும் அப்படின்ட்டு சொல்லி என்ன செய்யறான்? சவுல் ஆள் அனுப்புகிறான். அப்ப ஆள் அனுப்புற உடனே சவுல்கிட்ட இருந்த ஆட்கள் சாமுவேல்கிட்ட போய் சொல்றாங்க. சாமுவேல் உடனே வரல. அவன் சொல்றான், அவன் விஷயம் பாக்குறான். அவன் பார்த்துட்டு சொல்றான், வெயிட் பண்ணு, ஒரு 7 நாள் கழிச்சு நான் வருவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணு. சாமுவேல் என்ன பதில் கொடுக்கிறான்? நீ வெயிட் பண்ணு, நான் 7 நாள் கழிச்சு வந்து சமாதான பலியையும் சர்வாங்க தகன பலியையும் நான் என்ன செய்வேன்? செலுத்துவேன். அதோட மேட்டர் முடியும், பயப்படாத, நீ போ அப்படின்ட்டு சொல்லி அனுப்புறான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாம சாமுவேல் ஆள் வருது. சாமுவேல் வார்த்தை கேட்ட உடனே ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த ஜனத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாம் செவரியாச்சு. அவன் என்ன செய்தான்? முட்காடுகளிலும் முட்புதர்களிலும் குகைகளிலும் சிலர் யோர்தான கடந்து காத்துக்கே போயிட்டாங்க. காத்துனா தெரியலையா? எதிரி கூட கூட்டாங்க. காத்துனா பெலிஸ்தருடைய தேசம். அந்த பெலிஸ்தருடைய தேசத்திலே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? செத்துட்டாங்க. ஏன்னா எப்படி நம்ம யுத்தத்துல தோக்கதான் போறோம், நம்ம தப்ப மாட்டோம். இது எதிரியும் பக்கத்துல பலரும் சேர்ந்துட்டாங்க. பலர் முட்காடுகளின் குகையிலின் நன்மையில ஒழிச்சுட்டாங்க. அப்போ இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் சிதறி போறாங்க. அந்த குறித்த நேரத்துல யாரும் வரல. சாமுவேல் வரவில்லை. வராத உடனே ஒரு வசனத்தை போடும். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம். அந்த ஒரு வேலை எனக்கு வேணும், அதுக்கு வேண்டிதான் நான் இதை கொண்டு வரேன். 1 சாமுவேல் 13 11 ஒரு நாள் வாசிக்கிறேன். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள். ஜனங்கள் என்ன பண்ணிட்டு என்ன விட்டு சிதறி போயிட்டாங்க. இந்த நாட்களில் நீ வராததையும் பெலிஸ்தர் மிக்மாவிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடியினாலே. அவன் எதை கண்டான்? பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதை நான் கண்டபடியினால் கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். அது முக்கியமா விசாரத்து வாசிக்க கூட சாமுவேல் சவுலை பார்த்து இல்ல இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி. இதான் முக்கியம். எது அதை கொடுக்க எண்ணி எண்ணி இந்த வேலை முக்கியம். எண்ணம் என்ன உடனே ஒரு ஆசாரியன் செய்யக்கூடாத வேலையை என்ன பண்ணிட்டான்? அவசரத்துல என்ன பண்ணிட்டான்? நான் சொல்றேன், மீண்டும் சொல்றேன், அவசரத்துல ஒரு முடிவை நீங்க என்ன செய்யக்கூடாது. கணவன் மனைவி கண்டப்படுறாங்க, அவசரத்துல நமக்கு தோணும், டக்குனி தோணும். இல்லைன்னு சொன்னா என்ன சொல்றது? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு என்ன சொல்லும்? டக்குனி ஆலோசனை வரும். அவசரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது. ஒரு முடிவும் ஹலோ
எண்ணங்கள் எங்க வரணும்? அதாவது எல்லா எண்ணங்களும் நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய எண்ணம் தான் அப்படின்னு. ஆவிகளை பகுத்து என்ன செய்யணும்? முதலாவது ஆவிகளை பகுத்தறியணும். என்ன இது? இந்த ஆவி, இது இந்த ஆவி, இது அதல்ல அர்த்தம். ஆவிகள் எப்படின்னா நம்மில் வருகிற ஆலோசனைகளை நம்ம என்ன செய்யணும்? பகுத்து அறியணும். இது ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா இருக்கணும். ஒரு தேவ பிள்ளைக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நம்மை வருகிற ஆலோசனைகளை பகுத்தறிகிற கிருபை என்ன செய்யணும்? உண்டாகணும். ஞானம், ஞானவான்களே, இது ஒரு ஞானம். உங்கள வருகிற சிந்தைகளை நீங்க என்ன செய்யணும்? பகுத்தறியணும். இது இந்த நேரத்துல இப்போ இந்த சிந்தை வந்திருக்குது. இப்ப இந்த சிந்தை தேவனிடத்திலிருந்து வந்ததா? இது எங்க இருந்து? இந்த ரூட் என்ன? புரியுதா? ஆவிகளை பகுத்தறிகிற வரன்றது ஞானத்துல இருந்து நம்ம ஆக்டிவேட் ஆகுறது. ஆமென். ஆனா நம்ம அவசரப்பட்டு ஒரு டக்குனு ஒரு முடிவு எடுப்போம். அது எல்லாமே தளபதி தான் போய் விழுந்து கிடக்கும். அவசரப்பட்டு டக்குனு ஒரு தீர்மானம் எடுப்போம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா முடிவா இருக்கும். தயவு செய்து இப்படிப்பட்ட ஆலோசனைகளை முதலாவது இது எங்க இருந்து வருது? ஏன்னா தேவனுடைய ஆலோசனை நமக்கு என்ன கொண்டு வரும்? ஜீவனும் சமாதானம். ஹல்லேலூயா. இப்போ இவனுடைய எண்ணம், அதாவது வேற ஒண்ணும் இல்லை. இவன் தோற்று சவுல் தோற்று போக காரணம் என்னன்னா, பிரச்சனைகளை பார்த்தான், சூழ்நிலையை பார்த்தான். அப்ப இப்படி பண்றது சரியா இருக்கும், அப்ப அப்படி பண்ணிடுவோம். யார் பண்ணா என்ன? யார் ஆட விட்டா என்ன? யாருக்கு இருந்தாங்க? யார் வலிக்கிட்டா என்ன? அலிதானே அப்படின்னு சிந்திச்சான். அது வந்து பழைய ஏற்பாட்டுடைய ஒரு இது. இப்போ புதிய ஏற்பாட்டுல பிரச்சனைகள் நெருக்கும் போது நம்ம டக்குனு அந்த பிரஷர்ல ஒரு முடிவு எடுப்போம் பாருங்க. அந்த பிரஷர்ல ஒரு தீர்மானம் எடுப்போம் பாருங்க. அந்த பிரஷர்ல ஒரு முடிவு பண்ணுவோம் பாருங்க. அது தவறு. நான் எப்போதுமே நல்ல இளைப்பாறுதலா இருக்கும் போது நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாருங்க, அதுதான் கரெக்டான முடிவு. ஆமென். ஏன்னா இவன் பிரச்சனையை பாக்குறோம். பிரச்சனை எல்லாம் அப்படி நெருக்குது. 30,000 பேர் எப்ப வரலாம்னு தெரியல. ஜீவமான போராட்டம். என்ன பண்ணணும்னு தெரியல. டக்குனு ஒரு முடிவு எடுக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா முடிவு அவன் எங்க கொண்டு விட்டது? ஒரு பயங்கரமான தேவனுடைய திட்டத்திலிருந்து பயங்கரமான கேப் உண்டு பண்ணிச்சு. அல்லேலூயா. ஏன் இந்த பழைய ஏற்பாட்டை நான் இதை ஏன் பேசுறேன் அப்படின்னா, இதெல்லாம் புதிய ஏற்பாடு சில விஷயங்களை பவுல் சொல்றாரு. உங்களுடைய சிந்தைகள் என்பது உயர்ந்தவர்களா இருக்கணும். இரண்டாவது, அந்த சிந்தைகள் எங்கிருந்து வருது அதை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா கண்டுபிடிக்கணும். இப்போ சில சிந்தையை போட்டிருக்கவங்க பாத்தீங்களா? எங்க பாருங்க, பாருங்க, மனக்கோட்டை. மனக்கோட்டை மனக்கோட்டை கெட்டதுன்னு தெரியல. ஆனா அந்த கோட்டைய எப்படி கட்டணும்? நான் நினைக்கிறேன், பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம அமெரிக்கா நான் போயிட்டு வரேன், இப்படி எல்லாம் என்ன செய்ய முடியாது நம்மால. இதாங்க உயர்ந்த சிந்தை. நேரத்து பிரச்சனை இருந்தேங்க. அப்போ ஜெபம் பண்ணி போய் இருந்தேன். அப்படி பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒரு பிரசன்ஸ் அப்படியே வந்து என்ன இறங்கி அப்படியே என்ன தூக்கிட்டு போயிட்டு உயர்ந்த சிந்தை. ஆமென். அதை சிந்திங்க. தேவன் என்ன கையில கொண்டு போறாரு என்பதை சிந்திங்க. ரொம்ப லோ லெவல்ல தெய்வ மக்கள் இறங்கியே அழக்கூடாது. சிந்தையில நீங்க வந்து வரக்கூடாது. இன்னைக்கு ஒரு பயங்கர ரகசியத்தை கற்றுக் கொடுக்கும். சிந்தையில நீங்க இறங்கி வரவே கூடாது. உள்ளதெல்லாம் நேர்வுள்ளல், மற்றவை தள்ளியும் தள்ளாமை, நேர்த்து. அப்படின்னா சிந்திக்கிறது எல்லாமே உயர்ந்ததா? இயேசு பிறக்கிறது முன்னாடி திருவள்ளுவர் பிறந்துட்டார். கிபி 31. அதாவது கிறிஸ்துக்கு முன்னால் 31 திருவள்ளுவர் பிறந்துட்டார். நான் நினைக்கிறேன் ஏன்னா முன்னால எல்லாம் அந்த இந்தியா இதெல்லாம் இப்போ வந்து முன்னால எல்லாம் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்னாதான் நடந்தது. இவங்க எல்லாம் இயேசுவை சந்திச்ச பார்ட்டிகளா இருப்பாங்க. ஹல்லேலூயா. நடக்காம இருந்தாலும் அதைத்தான் என்ன செய்யணும்? நீங்க சிந்திக்கணும். உயர்ந்த சிந்தைகள், உயர்மான சிந்தைகள் வந்து நீங்க வந்து ஒரு ஆட்டை வந்து ஒரு நபர் உங்கள்கிட்ட ஒரு குற்றம் சொல்ல வர்றாங்க. உங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா? ஒரு பிள்ளை சண்டை போட்டு பென்சில் எடுத்துட்டு என் பென்சில் எடுத்துட்டேன் முட்டை அப்படி தோணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க உங்க மைண்டு உயர்ந்து தோறிதான் ஏதாவது ஒரு குற்றம் வரும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ இன்னும் வளராம குழந்தையா இருக்கு அப்படி தோணும் உங்களுக்கு. குற்றமாய் தோணாது. அப்படி அதாவது நீங்க உயர்ந்த இடத்துக்கு
வந்துட்டீங்கன்னா சிந்தைகள் எப்படி இருக்கும்? அதாவது பவுல் சொல்றாரு, இதே சிந்திங்க, நான் உங்களுக்கு கற்று தந்ததையும் நான் உங்களுக்கு போதனை பண்ண இல்லையா, அதை நீங்க என்ன செய்யுங்க, நான் என்ன கற்றுக் கொடுத்தேன் அதை செய்யுங்க, பின்பற்றுங்க. பவுல் என்ன கற்றுக் கொடுத்தாரு? நீ அந்த பிலிப்பியர்கள் ஒருத்தர் பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் ஒரே மனதுள்ளவர்களாய் ஒரே காரியத்தைய ஒரே விஷயத்தை என்ன செய்யணும், சிந்திக்கணும். ஆத்துமாவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும், இசை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் புரியுது உங்களுக்கு? இப்ப பிரதர் ஆத்மா, தேசபுர ஆத்மா, இப்படி இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் எப்படி இருக்கணும், இசைஞ்சா எப்படி இருக்கும்? நான் உதாரணம் சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்லி வரேன். இப்போ 130 சங்கீதம் சொல்லுது, இதோ சகோதரன் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை ஆயத்தம். போன வர கோவையில் எனக்கு உண்டு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும். இந்த வசனத்தை தியானிச்சிருக்கீங்களா? அது ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட தைலத்துக்கும் எர்மோன் சீயோன் பர்வதங்களில் இருக்கிற நல்ல பனிக்கும் என்ன சொல்ல வர்றாருன்னா, அபிஷேகத்தை அந்த உறவை எதுக்கு ஒப்பிடுறாரு? தைலம், பரிமள தைலம். அது ஆர்வம் தலையில ஊற்றப்பட்டு அப்படியே தாடியில் வடிஞ்சு கீழே வடிஞ்சு அப்படியே எங்க போகுது, மொத்தம் நினைச்சிருது. அது வேற ஒண்ணு இல்லை, இங்க சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது தைலத்துக்கு நிழலா என்ன செய்யறாரு, பேசுறாரு. என்ன தைலம்? என்ன தைலம்? பரிமள. உதாரணம், பரிமள தைலம் எப்படி உண்டு பண்ணுவோம்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அவங்கள வெளியே வருவாங்க, எல்லாரும் வாங்க, ஒரு 5 பேர் வாங்க, 5 பேர், 5 பேர் வாங்கடா. வரிசை நீங்க வாங்க. வருங்காலத்து ஞானமானங்கள் இவ்வளவு தெரியுதா? அதாவது உதாரணம் சொல்றேன், அபிஷேக தைலத்தை எப்படி உருவாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 விதமான பொருட்கள். ஒண்ணு மனசுல வச்சுக்காங்க, லவங்கப்பட்ட, இன்னொன்னு கருவாப்பட்ட, இன்னொன்னு சுகந்த வசம்பு, இன்னொன்னு வெள்ளை போலம், இன்னொன்னு ஒலிவ எண்ணெய். இந்த 5 சாதனத்தை மிக்ஸ் பண்ணி தான் பரிமள தைலத்தை என்ன பண்ணுவாங்க, உருவாக்கும். இப்போ நான் இவருக்கு பெயர் கொடுக்கிறேன், இவன் கருவாப்பட்ட, என்ன பட்ட, கருவாப்பட்ட. இவன் வந்து லவங்கப்பட்ட. இவன் யாருன்னா வெள்ளை போலம். இவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகந்த வசம்பு. இவன் யாரு, ஒலிவன். நீங்க பாத்தீங்க, நல்ல கவனிங்க. இப்ப இந்த 5 பேரும் 5 போஸ்ட்ல இருக்கிறாங்க. இந்த 5 பேரும் 5 போஸ்ட். இப்போ வெள்ளை போலம், உதாரணம் வெள்ளை போலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெள்ளை போலம் தான் வெள்ளை போலம் தானே. வெள்ளை போலம் அப்படின்னா, வெள்ளை போலம் 1 கிராம் 8000 ரூபாய்க்கு மேல. அதாவது 1 பவுனுக்கு, சாரி 1 கிராம் பவுனுக்கு எவ்வளவு விலையோ அதை விட விலையேற பெற்றது என்னது, வெள்ளை போலம். அவ்வளவு அவ்வளவு. அது சாதாரண ராஜாக்கள். அதனால இயேசு கிறிஸ்துடைய மரணத்துல நார்மல் எல்லாம் இயேசுடைய சரீரத்தை கொண்டு தந்திருப்பாருன்னா, ஒரு நல்ல கள்ளிப்பட்டியை வாங்கி கீரை துணி போட்டு இயேசு புரிஞ்சிடும். அதனால இயேசு பாவப்பட்ட ஒரு கையில என்ன செய்யல, இதா கொடுக்கல, ஒரு பணக்காரர் கையில இயேசு சரீரத்தை கொடுத்தார். இயேசுவை சுற்றிலும் வெள்ளை போலத்தை வைத்து என்ன செய்தாங்க, கட்டினாங்க. ஒரு சாதாரண மனுஷன் செய்யவே முடியும். ஓகே, அவ்வளவு வெளியேற பெற்ற வெள்ளை போலம். வெள்ளை போலன்றது சாதாரண விலை உள்ளது. நான் கேட்கிறேன், இப்ப வெள்ளை போலம் சொல்லுது நான் விலையேற பெற்றவன். இப்போ சுகந்த வசம்பு சொல்லுது, நீ எவ்வளவு வரையோ அதே வர எனக்கு உண்டா. இதுவும் இப்ப என்னது, தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது. நல்ல கவனி. இப்போ தனித்தனியா இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் ஒரு தனித்தனி பேர் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு,
அது தைலத்துக்கு என்ன இருக்குது? ஒப்பா இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்ற பரிமள தைலத்தை எப்படி உண்டாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெள்ளை கோலத்தை என்ன செய்யணும்? நல்லா என்ன செய்யணும்? இடிக்கணும். வசம்ப என்ன செய்யணும்? நல்லா இடிக்கணும். அதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சது, அது மட்டும் காரியமா நடக்குது பாஸ்டர். நல்லா இடிவாங்க. அப்போ ஆண்டவர் நான் வெள்ளை கோலம் இல்லை வர்றேன், கொஞ்சம் விட்டு பரிமள தைலமா மாற்றது வரைக்கும் நீ இப்பதான் சொல்லிட்டு இருப்ப அப்படின்ட்டு இது என்ன பண்ணுது? இடிக்கப்படுது. இதை இடிச்சு கருவப்பட்டையால போட்டு இடிச்சு இந்த ஒலிவ எண்ணெய் இருக்கு பாருங்க, அதை கொண்டு இடிச்சாங்க. இதுல மிக்ஸ் பண்ணி இப்போ கருவப்பட்டை எங்க கிடக்குது? வெள்ளை கோலம் எங்க கிடக்குது? சுகந்த வசம் எங்க கிடக்குன்னு தைலத்துக்குள்ள கண்டு குடிக்க முடிய மாட்டேங்குது. இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு மனம் மணக்குது பாருங்க. இந்த மனத்துக்கு பேர் தான் பரிமள தைலம். ஆமென், ஆமென். நான் சொல்றது ஒரு ரகசியம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது நல்ல பரிமள தைலத்துக்கு ஒப்பா இருக்குது. கத்தம் வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்திருக்கார். ஒருத்தருக்கு பாடுகிற கிருபை, ஒருத்தருக்கு பாட்டு எழுதுகிற கிருபை, ஒருத்தருக்கு தரிசனம் பண்ணுகிற கிருபை, இன்னொருத்தருக்கு உதவி செய்கிற கிருபை, இன்னொருத்தருக்கு ஆலோசனை சொல்லுகிற கிருபை, இன்னொருத்தருக்கு ஜெபிக்கிற கிருபை, இன்னொருத்தருக்கு வெளிப்பாடுல காண்ற கிருபை, இன்னொருத்தருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கிற கிருபை. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த கிருபை தனித்தனியாவும் பயன்படலாம். ஆனா தனித்தனியா பயன்பட விட பைபிள் சொல்லுது, இது ஒன்னா இணைக்கப்படும் போது அதனுடைய மனமே வேறையா இருக்கு. இப்போ பரிமள தைலத்தை உண்டாக்கியாச்சு, என்ன செய்தாச்சு? இப்ப வெள்ளை கோலத்தை காட்டுங்க, நீங்க கேளுங்க. இது என்ன சொல்லும்? மிக்ஸ் ஆயிட்டேன், நான் என்ன செய்துட்டேன்? கலந்துட்டேன். புரியுதா? அதாவது ஒரு ஜெனரேஷன் எழும்ப போகுது, ஒரு ஜெனரேஷன் எழும்ப போகுது, ஒரு தலைமுறை எழும்ப போகுது. அந்த தலைமுறைக்கு பிரத்யேகம் என்ன தெரியுமா? பரிமள தைலமா இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இணைந்து செயல்படுகிற ஒரு தலைமுறை இருக்கும். அந்த தைலம் வெளிப்பட்டால் ஒளியை இந்த தேசத்துடைய மரணத்தை மாற்ற முடியும். சர்ச்சில் கருத்துகள், ஒரு கருத்து அப்படி, ஒரு கருத்து இப்படி, ஒருத்தர் அப்படி பாத்தீங்கன்னா 4 3 7 மாறும். 7 எத்தனை மாறும்? 16 மாறும். கருத்தம் என்ன? சாரி, ஏன் இதை நான் இவ்வளவு ஆழத்துல சொல்றேன்னா, பரிமள தைலம் எதை மாற்றும்? மரணத்தை மாற்றுகிற, நாற்றத்தை மாற்றுகிற பவர் எது கொண்டு? பரிமள தைலத்துக்கு கொண்டு. ஆமென். நான் சொல்றேன் சகோதரர்களே, தெய்வ பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் இன்னும் வெளிப்படும்படிக்கு நாம் இன்னும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலக்க விரும்புகிறோம். ஒண்ணுக்குள்ள, அதாவது கருவப்பட்ட 5 ஸ்ப்ரேங் 5 மனம், கருவப்பட்ட ஒரு பிரத்யேக மனம். ஆனா இதனுடைய மனம் அதுல மிக்ஸ் ஆகும் போது இதனுடைய மனம் என்ன செய்யுது? மீண்டும் கூடுது. சொல்லுங்க, நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இணையும் போது அபிஷேகம் குறையாது, அபிஷேகம் பெருகும். ஓ ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் பெருகுமா, அபிஷேகம் பெருகுமா. நீங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இசைந்து ஆத்துமாக்குள்ள இருக்கணும். ஆமென். இப்போ அடுத்த ரகசியம். இப்போ இந்த பரிமள தைலம் யாருக்கு மேல ஊற்றப்படும்? அது ஆரோன் சிரஸ், ஆரோன் தலை. ஆரோன் யாரு? ஆசாரியன். ஆசாரியன் ஆகிறதுக்கு முன்ன யாரு? மோசேக்கு அண்ணன். ஆரோன் தேவனுடைய திட்டத்திலே கிடையாது. மோசே வேண்டாம்னு, மோசே என்னால முடியாதுன்னு சொல்றாரு. அவனுக்கு ஆரோனை கொண்டு வந்தார். மோசே நீ போய் இந்த ஜனத்தை கொண்டு வான்றார். மோசே என்ன சொல்றான்? ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது, நான் திக்குவாய். திக்குவாய் என்ன? நம்ம திக்குவாய் எப்படி பேசிட்டு இருக்கோம்? திக்குவாய்னா அந்த திக்குவாய் இல்ல. மோசைக்கு திக்குவாய்ங்கிறது பேச்சாளன் அல்ல. நான் பேசிட மாட்டேன், எனக்கு பேச தெரியாது. ஏன்னா 40 வருஷம் எங்க இருந்தான்? மீதியாம் தேசத்துல. நான் அதான் மாமியார் வீட்டுல
மாமியார் வீட்டுல இருக்கிறவனுக்கு எது மறந்து போச்சு? அவனுக்கு தெரிஞ்ச பாஷையில முதல்ல எது? எகிப்திய பாஷை நல்லா தெரியும், எபிரிய பாஷையும் தெரியும். ஆனா இப்போ 40 வருஷமா எங்க வந்துட்டான்? மீதியான் தேசத்துல வந்துட்டான். மீதியான் தேசத்துல வந்து அராமிய பாஷையை பேசிட்டு இருக்கான். அராமிய பாஷையை பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு ஆண்டவர் சொல்லி போய் பார்வன்கிட்ட போய் பேசு அப்படின்னா இவன் என்ன சொல்றான்? எனக்கு இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆள் இங்கிலீஷ் கரெக்டா பேசுறா எப்படி இருக்கும்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் ஆர் யூ டூயிங்? பிகாஸ் பிகாஸ் அப்படி ஆயிடும். பிகாஸ் பிகாஸ் என்ன தெரியல. இதுக்கு பதில் பிக்குவாய் சொல்றது. பிக்குவாய்ன்றது திக்கி திக்கி பேசுறதுல தெரியல, அவனுக்கு இருக்குது தெரியல. அப்போ ஆண்டவரே நான் திக்குவாய் எங்க போனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 1-2 வேர்டு மறந்துட்டேன், எல்லாம் போயிட்டு மறந்துட்டேன். திக்குவாய் என்ன பேசுறேன்? பார்வோனே ஜனத்தை அனுப்பி விடுனா எனக்கு தெரியாது. ஆர்வோன் ஜனத்தை இருப்பாங்க எனக்கு தெரியாதுன்னா அப்ப ஆண்டவர் சொன்னாரு, சரி நான் ஆர்வம் அனுப்புறேன். அவனுக்கு நல்ல பாஷை தெரியும், அவன் நல்லா பேசுவான். ஏன்னா அவன் எங்க இருந்தான்? அங்க எகிப்துல இருக்கிறான். அவனுக்கு பாஷை 2 பாஷை நல்லா தெரியும். பார்வோனுடைய பாஷையும் தெரியும், எபிரேய பாஷையும் தெரியும். அவன் நல்லா பேசுவான். நீ அவனை சேர்த்தப்போ மோசே தேவனுடைய ஆர்வம் தேவனுடைய லிஸ்ட்ல இல்லாம, ஆனா மோசே கேட்டதுனால கொடுத்தார். அவ்வளவுதான். இப்போ லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தர் வந்திருக்கிறான். இஸ்ரவேல் ஜனத்தை விடுவிச்சு கொண்டு வர்றாங்க. விடுவிச்சு வெளியே கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனம் செங்கடலை கடந்து மாறாவை கடந்து அடுத்தது சீன் வனாந்திரத்துல கால் வைக்கிறான். சீன் வனாந்திரத்துல கால் வைக்கும் போது தேவன் சொன்னாரு, நீ மலை மேல ஏறிவா அப்படின்றாரு. மோசே ஏறி போயிட்டான். இப்ப ஏறி போகிற உடனே இவங்க ஜனங்கள் வெயிட் பண்றாங்க. ஜனங்கள் என்ன செய்றாங்க? கீழே காத்திருக்கிறாங்க. அப்போ இவங்க நினைச்சாங்க மோசே போயிட்டு 4 நாளையில வந்துருவான்னு நினைச்சாங்க. 4 நாளாவது 5 நாளாவது ஒரு வாரம் வரல. வராத உடனே இவங்க நேர ஆர்வத்தை போய் கேட்கிறாங்க, ஆர்வமே நீ அந்த மோசைக்கு என்ன சம்பவிச்சது எங்களுக்கு தெரியாதனால நீ எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண அப்படின்னா. இப்ப தெய்வத்தை உண்டு பண்ணு சொன்னோம்னா ஆர்வன் என்ன உண்டு பண்றான்? கண்ணுக்குட்டி உண்டு பண்றான். கண்ணுக்குட்டி அப்படின்னா அது எகிப்தியருடைய ஒரு கடவுள். எகிப்தியருடைய ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு பேர் ஓப்பூசுமா, ஏதோ கக்கூசு வச்சா விட்டாங்க. எகிப்திய கடவுளுக்கு பேர் என்ன? ஓப்பூஸ். ஓப்பூஸ் காளை. அது எவ்வளவுதான் கால்நடைகளை வழி நடத்துகிற தெய்வம். எகிப்தியருடைய எகிப்தியருக்கு பல தெய்வம் உண்டு. நைல் தெய்வம், சூரியனுடைய தெய்வம், தவளை, இதெல்லாம் தெய்வம். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 10 வாதையில 10 தெய்வம். ஓகே, நைல் நதி அவனுடைய தெய்வம். அதனால மோதாடி யாரும் கொடுத்தாரு? ஆண்டவர் நைல கொடுத்தாரு. நீ தெய்வம் இன்னும் பாருங்க ஒண்ணு எங்க கொடுத்தாரு? செப்டாண்டா செய்யற மோதாடி யாரு? நைலவே. அடுத்து தவளை. தவளைன்றது தவளை. ஏன் தவளை தெய்வம்னு சொல்ல காரணம் என்னன்னா, இந்த தவளை அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவங்களுடைய இமேஜின் கற்பனை என்ன அப்படின்னா, சூரியன் எங்க மறையுது? மேற்க மறையுது. அப்போ அதே போல மனுஷன் ஒரு மனுஷன் மறிச்சான்னு சொன்னா எங்க போவான்? சூரியன் எங்க மறையுது? மேற்க மறையுது, மறு உலகத்துக்கு போகுது. அது போல மனுஷனும் மறிச்சா எங்க போவான்? மறு உலகத்துக்கு போவான். அந்த உலகத்துக்கு கொண்டு போகிறது என்னதான்? அது வாகனம் யார்? ஏன்னா நைல் நதிக்கு மேற்கு பக்கம் தான் கல்லறை. அதாவது பெரிய ராஜாக்களுடைய பிரமிடுகள்லாம் இருக்கிற இடம் எங்க? நைல் நதியுடைய மேற்கு பாகம். அப்ப எகிப்தியருடைய நம்பிக்கை என்னன்னா, ஒரு மனுஷன் செத்தான்னா இந்த தவளை அவனை நீந்தி என்ன செய்யும்? தண்ணியை கடந்து அந்த பக்கத்துல கொண்டு போகும். அப்ப தவளை அவங்க தெய்வம். அதனாலதான் தவளை தெய்வமா வீடு நிறைய தவளை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? வீடு நிறைய சாப்பிடுங்க, நல்ல படுக்கறையில வரைக்கும் என்ன இருந்துச்சு? போதும் அளவுக்கு என்ன கொடுத்தாரு? தவளை கொடுத்தார். ஓகே, நம்ம விஷயம் வேற. அப்போ இங்க கண்ணுக்குட்டி என்ன செஞ்சாங்க? அது எகிப்தியருடைய தெய்வம். ஒரு தெய்வம் ஓபூஸ். அப்ப அந்த தெய்வத்தை உண்டு பண்ணி அந்த வயங்குல ஆராதனை நடக்குது. ஆராதனை நடக்கும்போது தேவன் மோசேட்ட பேசுறாரு. ஜனங்கள் வழிதறிட்டாங்க. ஆனாலும் நம்ம வழிதர பண்ணிட்டா, நீ கீழே சீக்கிரம் இறங்கி போ. கீழே வர்றான். கீழே வந்த உடனே இவன் செய்த பயங்கர தவறு. ஆர்வம் செய்த பயங்கர தவறு என்னன்னா, 30 லட்சம் ஜனத்தை ஒரு நாளை எங்க கொண்டு போயிட்டான்? எதை விட்டாங்களோ அதே ஆராதனைக்கு என்ன செஞ்சுட்டான்? கொண்டு வந்துட்டான். யோசித்து பாருங்க, 30 லட்சம் ஜனத்தையும்
ஆரோன் என்ன பண்ணிட்டான்? இப்போ ஆரோன் தேவனுடைய பார்வையில் மரணத்திற்கு பாத்திரம். நான் நினைக்கிறேன் ஆரோன் ஏதோ நல்லவனா இருந்தாலும் தூக்கி குத்த இல்ல. ஆரோன் மரணத்திற்கு பாத்திரமா. 30 லட்சம் ஜனத்தையும் மரணத்திற்கு தள்ளின. மரணத்திற்கு பாத்திரமா. ஆமே. இப்போ அதே மரணத்துக்கு பாத்திரமான இருக்கிறவனுக்கு மேல என்ன ஊற்றப்படுது? அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட பொழுது அவனுடைய எது மாறுது? அவனுடைய நாட்டம் அந்த மரணம் அபிஷேக தைலத்தால் மாற்றப்படுகிறது. அர்த்தம் இவ்வளவுதான். நாம் அபிஷேக தைலமாய் சபையில் வெளிப்பட்டால், நாம் இருக்கிற இடத்துல வெளிப்பட்டால், ஒருத்தன் மரணத்தோடு கூட வந்தால், மரணத்தினுடைய அதிகாரத்தோடு கூட வந்தால், நாம் அவனில் ஊற்றப்படும் போது அது எப்படிப்பட்ட மரணம் உள்ளவனாக இருந்தாலும் சரி அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். புரிந்து கொண்டவங்க ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆமே. நான் சொல்றேன், நீங்க அதாவது இது பட்டையா இருக்கிறது வரைக்கும் ரோஜனை மிக்ஸ் ஆகுது, ஏதாவது மாறுது. நீங்க போங்க சொல்லி புரியுது சொல்றது. இதான் பவுல் கற்றுக் கொடுக்கிறான். என்னிடத்தில் கற்றுக்கொண்டவைகள். நான் அந்த வசனங்களை எடுக்கிற டைம் ஆகும். நீங்க என்ன கட்டீங்க, என்ன கற்றீங்க? என்னிடத்தில் கற்றது என்ன? கற்றுனா என்ன? போதனை. நீங்க அந்த வசனத்தை ஒண்ணு வாசி போட்டுருங்க. அது பிலிப்பியர்ல 2 நீங்க ஏக சிந்தையும் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சேர்ந்து ஒன்றையே சிந்திக்க வச்சுங்களேன். இப்ப பரிமள தைலத்துக்கு ஒரே மனம் தான், 5 மனம் கிடையாது, ஒற்ற மனம். இதுதான் கூடுகை. இங்கதான் எது வெளிப்படுமா? ஜீவனும் blessings. ஜீவனும் ஆசீர்வாதம் எதுல வெளிப்படுது? அந்த கூடுகையில ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் பக்கத்துல கையை கொடுங்க. வசனத்தை சொல்றோம். நீ என்னோட மேலானவன், என்னோட மேலானவன். நேர்மையானவர்களா இருந்துச்சீங்க. என்ன கடவுள் நீ எவ்வளவு வெளிப்பாடு பெற்றாலும் சரி, அதாவது உங்க முன்ன இருக்கிறவன் ஏனோட தெரியாது, எவ்வளவு பெரிய வெளிப்பாடுவான். ஆனா உங்க முன்ன நிக்கிறவன் உங்களை விட தெரியாது. சிந்திக்க முடியுதா? அதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க. ஒருவன் தனக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்குவாராக. இந்த சிந்தை உங்களுக்கு தயவு செய்து கிரைஸ்ட் கான்சியஸ், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள. கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இயேசுவை பார்த்துட்டு ஒரு அடி கொடுத்துட்டு வந்து சொல்றான், உன்னை அடித்தது யார்? உன்னை அடிச்சது? அப்ப இயேசு என்ன சொல்றாரு? அடிச்சவனையும் தெரியும், அடிச்சவனுக்கு அப்பா யாருன்னு தெரியும், அடிச்சவனுக்கு தாத்தா யாருன்னு 7 தலைமுறை இல்ல, மொத்த தலைமுறை இயேசு என்ன செய்வார்? அடிச்சு விட்டுருவார். ஆனா அவனுக்கு முன்னால் என்ன செய்வார் ஒன்றும் தெரியாதுப்பா. ஆனா சில வேளைகள்ல நம்முடைய அதாவது அபிஷேகம் வர வர நீங்க தாந்துட்டே இருக்கும். சொல்றேன், அபிஷேகம் வர வர ஒரு கொலை விடைய என்ன செய்யும்? முதல்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த பூம்பு வரும்போது எப்படி இருக்கும்? இந்த கொலை போட கூட என்ன செய்யும்? வளையும். அர்த்தம் என்ன? கனி கூடுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பாரம், நீங்க எவ்வளவு குனிகிறீங்களோ, எவ்வளவு தாழுறீங்களோ, நீங்க கனி உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். கரங்களை தட்டி கத்துக்க நன்றி சொல்லுங்க. ஆமே. ஒரு கொப்பை பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த எங்க மாவுல ஒரு கொப்பை இருக்குது. அந்த கொப்பைல மாங்காய் காய்க்கிற டைம் மொத்தம் அந்த சீட்டுக்கு மேல வந்து படுத்துரும், மொத்தம் காயாகி படுத்துரும். அது அர்த்தம் என்னன்னா வெயிட் என்ன செய்யுது? இப்ப ரகசியம் புரிஞ்சுக்கிட்டோம், புத்திசாலியாகும். கல்வி வந்து என்ன செய்யுங்க? மனத்தாழ்மை. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள இருக்கு, இன்னும் நிறைய அடைய வேண்டி இருக்கு, இன்னும் நிறைய புரிந்து கொள்ள வேண்டி இருக்கு. ஆண்டவரே, அந்த திறந்த மனத்திறமையில் இருக்கணும். ஆமே.
தாழ்மை. நான் நினைக்கிறேன் சில வேளைகள்ல இந்த கடல்ல குடிக்கும் போது, முன்னால சின்ன பிள்ளையா இருக்கும் போது, கடல் ஒழிக அப்படின்னு என்ன பண்ணும், கடல் ஒழிக, உடனே கடல் வந்து தூத்து வாங்கிட்டு போயிருமா. என்ன ஒழிகன்னு சொல்லிட்டா, நான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் முட்டத்துல பார்த்தா ஒருத்தன் அவன் பண்ண வேலையை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. நான் இப்போ வராதான் இருக்கு அவன் பண்ற வேலை. அப்படி பண்ணாலும் அந்த கடல் என்ன செய்யுது, எல்லாத்தையும் பண்ணிட்டு போ, விழுங்குறதுக்கு எனக்கு சக்தி இருக்குது. ஆனா அதை நான் காட்டுனா நீ என்ன செய்வேன், செத்து போயிருவேன். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன். ஆண்டவரே இப்ப பாருங்க, ராத்துக்கு முன்னால முடியாதவர் அவர் நிக்கல, தாழ்மையா நிக்கிறார். இது நீங்க கனி உள்ளதுடைய அர்த்தம். உங்களுக்கு கனி இருக்குன்னா உடனே என்ன வந்துடும், இது ஒரு ரகசியம். உங்க கீழே நீங்க படிக்கணும், நீங்க படிப்பிக்கே செய்யணும். நீங்க மற்றவங்களை என்ன செய்யணும், படிப்பிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு மரத்தை போய் படைச்சொரு அவருக்கு பேருங்க பேருட்ட படகு எனக்கு ரவியப்பா கேட்கிற. இப்படி யோசிச்சு பாருங்களேன், இந்த கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்படி வச்சா போற என்ன வரும், படகு வரும். படகு இல்லாமலே யாத்திரை கொண்டு வர மாடும். படகே வேண்டாம் இருக்கு, படகு தெரியாப்பான்ற சரி வர முடியாப்பா, ஆழத்துல கொண்டு முடியாப்பா, வலிய முடியாப்பா முடியாதவர் அல்ல. இடத்துல நம்ம வந்தா அந்த உலகத்தை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அந்த உங்களை அபிஷேகம் வர 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 என்ன வந்துட்டு இருக்கும், தாழ்மை வந்துட்டே இருக்கும், நீங்க வளர்ந்துட்டே இருக்கும். உலக மனுஷன் உங்களை பார்த்து கோம்பேன்னு சொல்லுவான். நான் சொன்னதுக்கு அவன் பதில் சொல்ல முடியாம போறான், இடிச்சிட்டு போறான், இவன் கோம்பே சொல்லிட்டு போட்டோம். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஒரு நாள் பதில் சொல்லும். ஆமென். கர்த்தரை நன்றி சொல்லுங்க. தாழ்மை. ஆமென் 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 ஆமென்.